புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு நம்முடைய தொண்டர்களை தொண்டர்களாக அரவணைக்கின்ற இயக்கத்திலே நீங்கள் இணையவில்லை. தொண்டர்களை தோழர்களாக அரவணைக்கின்ற இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிலே தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் வெற்றி பெறும். ஒரே ஒரு கருத்துதான், இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு நல்ல முடிவு, சிறந்த முடிவு, நல்ல தலைமையின் கீழே நல்ல பாதையிலே இன்றைக்கு நீங்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லோருக்குமான ஒரு பிரகாசமான, நமக்கும் சேர்த்து எங்கள் எல்லோருக்குமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை, வாய்ப்பை நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு நம்முடைய கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்தான் உருவாக்க முடியும். தொண்டர்களை தொண்டர்களாக அரவணைக்கின்ற இயக்கத்திலே நீங்கள் இணையவில்லை. தொண்டர்களை தோழர்களாக அரவணைக்கின்ற இந்த தமிழக வெற்றிக் கழகத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை நண்பர்களாக பாவிக்கின்ற நீங்க இயக்கத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால், கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளிலே தமிழக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே, ஜனநாயக நாட்டிலே 2.5 ஆண்டுகளிலே ஆட்சி அமோகமாக பெற்ற, எளிய மக்களுடைய யோகோபித்த ஆதரவை பெற்ற தமிழகத்துடைய முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தலைமையில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எழும்பூர் அரசு மருத்துவமனையிலே குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது என்ன எளிமை, என்ன பண்பு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே அரசு மாணவர் விடுதியிலே அங்கே நீங்கள் மாணவரிடத்திலே குறை கேட்கின்ற பொழுது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பக்குவம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுவரை முதலமைச்சராக இருந்தவருடைய வரலாற்றிலே மக்களின் சக்தியை, ஒரு மகா சக்தியை பெற்ற ஒரு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் அன்போடு உங்களை அரவணைக்கின்ற பொதுச் செயலாளர் இன்றைக்கு மேடையில் உங்களை புன்னையோடு உங்களை வரவேற்கிறார். ஆக நல்ல காலம், நல்ல கட்சி, நல்ல தடம், நல்ல வழி, நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கெல்லாம் இங்கே பணி செய்யக்கூடிய அரும்பாக்கியத்தை, வாய்ப்பை இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கி இருக்கிறது. இனி நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, கைகோர்த்து, கரம் கோர்த்து, அலை அலையாக, படைப்படையாக, சாறை சாறையாக, திரளாக, வெள்ள வெள்ளமாக, கூட்டம் கூட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி எல்லோரும் இன்றைக்கு படையேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதுதான் மக்களின் சக்தி, மக்களுடைய ஈர்ப்பு, மக்களுடைய எதிர்கால நம்பிக்கை. இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிலே தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் வெற்றி பெறும். தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே வெற்றி பெறும் என்பதை மட்டும் சொல்லி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக வருக. எல்லாம் இங்க முகத்தெல்லாம் பார்க்கறது இளைஞரணி பேரவை இயக்கத்தில் தொடர்ந்து பணிபுரிந்தவர்கள்லாம் இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி நண்பர்கள் நல்லா இருக்காங்க. எல்லோரையும் வாஞ்சியோடு வரவேற்கக்கூடிய பொதுச் செயலாளர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.